ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரே ஒரு வாக்கு தத்துவத்தில் எவ்வளோ அருமையான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் ஆண்டவரே நம்மை பார்த்து சொல்லுகிறார். பொதுவாக மலைகள் விலகாது, இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அப்படி ஒருவேளை மலைகளே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதம் என்றால் மலைகளை காட்டிலும் இன்னும் உயர்ந்தது, பெரியது, சிகரங்கள், பெரிய பெரிய மலைங்க, அது இடம் விட்டு இடம் மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்றார். எவ்வளவு அருமையான ஆண்டவர்! கிருபை என்றாலே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு சிலுவையில் அறைப்பட்டு ரத்தத்தை தியாகம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விண்ணகம் சென்றார். மறுபடியும் அவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு மோட்ச பேரின்பமாகி அந்த சிங்கார மாளிகையில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். இப்படியெல்லாம் அவர் நமக்கு செய்ய கட்டாயமா? இல்லை. நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு என்ன தலையெழுத்தா, இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்வாங்களே. அது மாதிரி நம்மை மோட்ச பேரின்பத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தலையெழுத்தா? இல்லை. கட்டாயமா? இல்லை. நிர்பந்தமா? இல்லை. அப்படி என்றால் என்ன? அவர் நம்மேல் வைத்த கிருபை. கிருபை, கிருபை, கிருபை. நம்மை நம்பி நீ இனிமேல்ட்டு ஒரு பாவமும் செய்யாது இருப்பியா என்று கேட்டுவிட்டு இயேசு நம்மை ரட்சிக்கவில்லை. எப்போ நம்ப அப்பா இயேசுவே நான் பாவி, என்னை ரட்சியம், நான் உம்முடைய பிள்ளையா மாற விரும்புகிறேன், என்ன உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணி ஜெபித்தோமோ அன்றைக்கு இயேசு நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கிறார். கிருபையினாலே. இந்த உலகத்திலேயே கிருபை மகா பெரியது. ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை மகா பெரியது. பாருங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை. பார்த்தீர்களா? உலகத்திலேயே மனிதர்கள் எல்லாருக்கும் தேவையானது ஒன்று சமாதானம். சமாதானம்னு ஒன்று இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, மன மகிழ்ச்சி இருக்காது. திஸ் இஸ் பைபிள் லாங்குவேஜ். பீஸ் ஆஃப் காட், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சொல்றாங்க பாரு. இயேசுக்கு என்ன பெயர்? பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. அந்த சமாதானம் நிலை பெயராதான். நம்முடைய உடம்பை விட்டு, நம் உள்ளத்தை விட்டு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நிலை பெயராது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசுவை சொல்றார். யார் யாருக்கு இப்ப இருதயத்தில் கலக்கம், பயம், எதிர்கால பயம், ஒரு கலக்கம் இருக்கிறது? புட் யுவர் ஹேண்ட் அப்பான் யுவர் ஹார்ட். உங்கள் கரத்தை உங்கள் இருதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அடிமை ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சிங்கப்பூர் தேசத்திலிருந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நன்றி தகப்பனே. மலைகள் விலகலாம், பர்வதங்களும் நிலை பெயரலாம், ஆனால் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது, உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெயராது என்று எங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிற எங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் எங்களுக்கு போதாதப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி. அன்பு பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. உடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் நதி போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, உள்ளத்திலே, இல்லத்திலே பொங்கி வழிவதாக. இயேசுவின் இன்பம், இயேசுவின் இன்ப உணர்வு, இயேசுவின் தெய்வீக பிரசன்னம், பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக.
ஆசீர்வதி. துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.